ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இப்பொழுது உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு விஷயம் எனக்கும் புரிகிறது. ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசிக்கிறாய், அதுவும் என்ன விஷயம் என்பது எனக்கு தெரிகிறது. உன்னுடைய மனதில் இருப்பது நான் நல்லவன், ஆனால் எனக்கு நடப்பது எல்லாம் கெட்டது. ஆனால் நான் நிறைய பேரை பார்க்கிறேன், கெட்டது செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கெல்லாம் நடப்பது நல்லது. இது நல்லவர்களாக இருக்கக்கூடாது என்று தெய்வம் சொல்கிறதா, இல்லை கெட்டவனாக இருந்தால் எல்லாம் கிடைக்கும் என்பதை தெய்வம் சொல்கிறதா? ஆனால் நான் சிறு வயதிலிருந்து பார்த்தது வரைக்கும் இப்படிதான் நடக்கிறது. நல்லவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடனடியாக அவர்களுக்கு ஏதோ ஒரு வந்து தாக்கி ஏதோ ஒரு பாதி வயதிலேயே அவர்கள் தெய்வத்திடம் வந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த பூமியில் கெட்டவர்கள் அதிக ஆயுளோடு வாழ்கிறார்கள். இன்னொரு விஷயம், கெட்டவர்களுக்கு நிறைய பணங்களும் சொத்துகளும் கிடைக்கிறது. ஆனால் நல்லவர்களுக்கு அதற்கெல்லாம் இங்கு வேலையே இல்லாமல் பணமும் கஷ்டமும் எல்லாமே கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? இதற்கு எதற்கு தெய்வத்தை வணங்க வேண்டும்? எதற்காக தெய்வமானது இந்த அளவுக்கு சோதிக்கிறது என்று உன்னுடைய மனமானது அதிகமாகவே குழப்பிக்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லவே தான் நான் இன்று வந்துள்ளேன். உனக்கு என்ன? நல்லவர்களுக்கு இங்கு எல்லா நாளும் குறைவாக இருக்கிறது, பணம் இல்லை, கஷ்டப்பட்டு விட்டு இறந்து போகிறார்கள். அதுவே கெட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்லபடியாக வாழ்கிறார்கள், ஆயிலும் கூட இருக்கிறது. புரிகிறது? இப்படி தானே நடக்கிறது. இதுதானே நீ சொல்ல வருகிறாய். இதற்கான பதிலை சொல்கிறேன். நல்லவர்களுக்கு இங்கு ஆயுள் காலம் குறைவுதான். அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்மவினை முடிக்கிறார்கள். இந்த பூமியில் பாதி நாள் வாழ்கிறார்கள். சொல்லப்போனால் அதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட நாட்களே இங்கு. சரியா? அதுதான் இங்கு அவர்களுக்கு விதிக்கப்பட்டதே நல்லவர்களுக்கு. ஏனென்றால் ஒரு செடியில் நிறைய பூ பூத்திருக்கிறது, அதில் நிறைய பூ காஞ்சிருக்கிறது, ஆனால் ஒரு பூ மட்டும் புதுசாக இருக்கிறது. நீ என்ன செய்வாய்? அந்த செடியிலிருந்து எந்த பூவை பறிப்பாய்? புது பூவை தானே பறிப்பாய். அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூவை தானே பறிப்பாய். அதே போலத்தான் நாங்கள் எந்த தவறுமை செய்யாமல் தெய்வத்தையே நம்பிக்கொண்டு கர்மவினையை முடித்தவர்களை மட்டுமே பறிக்கிறோம். அதுவே காய்ந்த பூக்கள் யார் என்றால், பாவத்தை செய்து கொண்டு மேலும் மேலும் பாவத்தை செய்து கர்மவினையை குறைக்காமல் ஏற்றுக்கொண்டே இருப்பவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து இன்னும் நரகத்தோடு இருக்கிறார்கள். நிறைய பேர் நினைக்கிறார்கள் பூமியில் இருப்பதுதான் சொர்க்கம் என்று. பூமியில் நீங்கள் எத்தனை காலங்கள் வரைக்கும் இருக்கிறீர்களோ, கஷ்டம், பணப்பிரச்சனை, மனவழிகள் இருக்கத்தான் செய்யும். உன்னிடம் பல கோடி இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கும். எந்த ஒரு நேரத்திலேயும் எதுவும் முழுமையாகாது. ஆனால் தெய்வத்திடம் சரணாகதி அடையும் பொழுது எதுவுமே வேண்டாம் என்று தோன்றும். சரிதானே நான் சொல்வது? நீ இப்பொழுது காய்ந்த பூவாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயா, இல்லை புது பூவாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயா என்பதை முடிவெடுத்துக்கொள். காய்ந்த பூக்கள் கெட்டவர்கள், புரிகிறதா? அப்படி ஒப்பிட்டுப்பார். இப்பொழுது நான் உனக்கு ஒரு சொல்கிறேன். உன்னிடம் பணம், நகை இல்லை. இதற்காக உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் எடுக்க சொன்னால் எடுப்பாயா? எடுக்க மாட்டார். ஏனென்றால் தெய்வம் பார்க்கும், அது பெரிய பாவம். அடுத்தவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதுவே வேறொரு தவறு செய்பவரிடம் போய் சொல், அவன் செய்வான். ஏனென்றால் அவன் கர்மவினையை சேர்த்து கொண்டே இருக்கிறான். அதனால் அவனுக்கு அடுத்தடுத்தடுத்து சந்தோஷம் வரும், ஆனால் அவனுக்கு நிம்மதி இருக்காது. யாரிடம் எப்பொழுது மாட்டுவோம் என்ற ஒரு பயம் இருக்கும். தெய்வத்தை பற்றி கவலை இருக்காது. ஆனால் தெய்வத்திடம் வந்ததற்கு பிறகு அவனுக்கு நரகம் என்றால் என்னவென்று காமிப்போம். நீ இந்த பூமியிலேயே அனைத்து கஷ்டத்தையும் அனுபவித்து மேலே வருவாய். மேலே வரும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி கர்மவினை முடித்து விட்டாய். இன்னும் கொஞ்சம்தான், அனுபவித்து விடு. அதற்கு பிறகு உனக்கு ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உனக்கு பின் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது.
1000 பேர் உன்னை கவிழ்ப்பதற்கான திட்டங்களை போட்டுவிட்டார்கள். ஆனால் இதையும் பற்றி கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். உனக்கு ஒவ்வொரு சமயமும் நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உன்னை தூக்கி நிறுத்தி உன்னை கண்ணீரே இல்லாமல் சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும் பொழுது கவலை என்ற ஒன்று தேவையே அல்ல. பொறுப்பான பிள்ளை நீ. பொறுப்பாக இருந்தாலே கஷ்டம்தான். ஏனென்றால் இன்று ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்க வேண்டும், நாளை ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் இன்று ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்து விடுவார். ஐயோ, நாளைக்கு இந்த ஆளுக்கு பணம் கொடுக்கணுமே, என்ன செய்வாய் என்று யோசிப்பார். உனக்கு தவறான எண்ணம் இல்லை, குடும்பத்தை பற்றிய விஷயம் மட்டுமே. கண்டிப்பாக உனக்கு நான் உதவி செய்வேன். இப்பொழுது உனக்கு தொண்டையில் அழுகை அடைக்கிறது. காரணம், நாளை என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லை. இப்பொழுது நீங்கள் பேசுகிறீர்கள், கேட்கிறேனே தவிர என்னுடைய எண்ணம் முழுவதும் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், நாளைக்கான பணத்துக்கு என்ன செய்ய போகிறேன் என்றே இருக்கிறதே என்று. அது பற்றி எல்லாம் கவலைப்படாதே, அதை பற்றியெல்லாம் யோசிக்காது. எல்லா விஷயமும் மாறுங்கிற மாதிரி இப்பொழுது நீ அனுபவிச்சுட்டு இருக்க விஷயமும் மாறும். பணத்தினாலேயும் சில உறவுகளினாலேயும் உன்னுடைய வாழ்க்கையோ பாதித்திருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற பொழுது நீ மற்றவர்களை குறை கூறி எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே இந்த நிமிஷம் போய் கேட்டால் அவளுக்கென்ன அவன் நன்றாக இருக்கிறார்கள் என்பார்கள். உன்னுடைய வலியும் வேதனையும் புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனதில் எந்த அளவுக்கு வலி வேதனையோடு இருக்கிறாய் என்பது உனக்கு மட்டுமே தெரியும். அதனால் கவலை என்பதை விடு. நாளுக்கு நாள் இன்பங்களும் நாளுக்கு நாள் கஷ்டங்களும் குறையும். இன்பங்கள் கூடும், கஷ்டங்கள் குறையும். நீ பட்ட அனைத்து விஷயத்திற்கும் நல்லது ஒரு காலம் வரும். அதுவும் கூடிய சீக்கிரமாக. துரோகிகள் அழிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு நிலையான ஒரு சந்தோஷத்திற்கு கொண்டு வருவேன். எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடந்தால் இந்த உலகத்தில் யாருக்குத்தான் சந்தோஷம் இருக்காது? சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு காலமும் உனக்கு நான் இருப்பேன். ஒவ்வொரு நேரமும் உனக்கு சேர வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நான் தருவேன். பொறுமையோடு இருந்தால் வெற்றிகள் உங்களுக்கே. பொறுமையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதீர்கள். நாளுக்கு நாள் நல்லதுகளை செய்து வாழ வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வருவேன். தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய் என்றுமே உங்களுக்கு துணையாகவே இருப்பேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.